அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய கவிதை. கருவறைக்குள் இருக்கும் குழந்தையிடமும் கருவை அனைத்த அன்னையிடமும் எண்ணிலடங்கா உணர்வுகள் உலாவிக் கிடக்க, உலகத்தினுள் வந்தால்தான் உயிர் பெறுகிறது என்று சொல்லும் இதே உலகத்தில் உன் உள்ளத்து உணர்வுகள் மட்டும் உரைக்கவா போகின்றது? உறங்க மட்டுமே செய்யும். உரையாட நேராத போது விழித்து கொண்டு வதைத்து கொள்ளும். வதையின் விதையை ஏனோ வரம் வாங்கியவர்கள் போல் வரைமுறையின்றி வாயடைத்து நிற்போம் சில நேரங்களில் சூழ்நிலை கைதியாய். என்னங்க, உண்மைதானே? கருவறைக்குள்ளே உள்ள குழந்தைகிட்டையும் கருவையை பத்திரமா பார்த்துக்கிற அம்மா கிட்டேயும் எண்ணிலடங்கா உணர்வுகள் கொட்டி கிடக்கும். அதே நேரம் அந்த குழந்தை கருவிலையே இறந்துருச்சு அப்படின்னா, ஆமாம் என்ன அப்படின்ற மாதிரி இந்த உலகம் என்னென்னவோ பேசும். அதே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட சேர்த்து அந்த அம்மாவை ரொம்ப கொண்டாடும். உண்மைதானே? அதே போல் தான் இந்த மனசும். இந்த மனசை நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நல்லா கொண்டாடும் இந்த உலகம். இதே நம்ம நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது நம்மளோட உணர்வுகளை வெளில சொன்னாலும் அப்போ கண்ணை மூடிட்டு அழகாக தூங்கும். நம்ம ஏதாவது நமக்கு முடியலை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளை போட்டு முட்டி மோதி நம்மளை என்னென்னலாம் கொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி கொல்லும். நம்ம ஏனோ அப்போ என்னவாக இருப்போம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம அதான் சொல்லியிருப்பேன். அந்த வதையின் விதையை ஏனோ வரம் வாங்கியவர்கள் போல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வரைமுறையின்றி எதுவுமே சொல்ல முடியாமல் வாயடைச்சு நிற்போம் சில நேரம் சூழ்நிலை கைதியாக. உள்ளுக்குள்ளே அழுவோம், வெளியில் எதையும் நம்மளால் சொல்லிக்க முடியாது. அப்படின்ற சில சூழ்நிலைகள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வாழ்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.